லேப்டாப் வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கூட நம்முடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சொல்லும் பொழுது இந்த உலகத்தினுடைய இரண்டாவது படைப்பாக நெருப்பாக இருக்கக்கூடிய பொழுது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாரு. மனிதனை அது கண்டிப்பாக அதால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நமக்கான உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காமிச்சிடாது. ஜெஃப்ரி ஹின்டன் காட்ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா, அவர் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்ல என்னன்னா, மிகப்பெரிய பணக்காரர்கள்னா தன்னிடம் வேலை பார்க்கிற தொழிலாளர்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இனி ஃபியூச்சர்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எச்சரிக்கையாக இருங்க என்று சொல்லுகிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம வந்துருச்சு அப்படின்னா மனிதனுடைய வேலை குறைந்து போய்விடுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குன்னு இல்லைன்னு சொல்லலாம். ஏஐ சார்ந்து நீங்கள் உங்களை எப்படி அப்கிரேட் பண்ணிக்க போறீங்க, அது சார்ந்து இன்னோவேட்டிவாக நீங்கள் என்ன திங்க் பண்ண போறீங்க. எல்லாமே ஏஐட்ட நான் கொடுத்துட்டேன்னா நாளைக்கு நீங்கள் சிந்திக்கக்கூடிய திறனை நீங்கள் இழந்து விடக்கூடாது. நீங்கள் ஸோ வருகை தந்திருக்கின்ற நம்முடைய இளைய சமுதாயம் முழுமையாக இன்னைக்கு ஒரு லேப்டாப் கொடுக்கணும், ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு போட்டோ எடுத்துட்டு போறோங்கிறதுக்காக அதை நம்ம கொடுக்கலையே. ஒரு லேப்டாப் கொடுக்க கூட அதில் இருக்கக்கூடிய பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் உள்ள கொண்டு வரோம், கோ பைலட்டுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் உள்ள கொண்டு வரோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய கற்றுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம லேப்டாப் கொண்டு வரும்போது அதை நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தயவு செஞ்சு 4C பண்ணி பாருங்க. அடுத்த 3 இயர்ஸ்ல என்ன ட்ரெண்டு வரும்னு இன்னைக்கு நீங்கள் முழிச்சுக்கிட்டீங்கன்னா தான் அன்னைக்கு நீங்கள் சரியான இடத்துல போய் நீங்கள் பிளேஸ் ஆக முடியும். இல்லைங்க இன்றைக்கி படித்ததே போதுங்க, எப்படியோ டிகிரி வாங்கிட்டா போதுங்க, நான் ஏதாச்சும் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்க பல லட்சம் பேர் இந்த உலகத்தில் காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி கம்பீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாகத்தான் இந்த 2 நாள் நடந்ததை நான் பார்க்கின்றேன்.